Hi friends, welcome to Annams recipes. இன்னைக்கு ஹெர்பல் ஹேர் ஆயில் காய்ச்சாம நேச்சுரலாக எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். இதுக்கு தேவையானது செம்பருத்தி பூ. செம்பருத்தி பூவில் இந்த மாதிரி மகரந்தம் இருக்கும் நடுவில், அதெல்லாம் எடுத்துடணும். வெறும் பூ மாத்திரம் வச்சுக்கலாம். அப்புறம் இது செம்பருத்தி பூ நல்ல முடிக்கு கண்டிஷ்னர் மாதிரி அது யூஸ் பண்ணிக்கிறோம். ஒரு 10 பூ அளவுக்கு எடுத்துக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை எல்லாருக்குமே தெரியும். இது முடிக்கு ரொம்ப நல்லது, முடி வளர்ச்சிக்கு ரொம்ப உதவும். இது வெந்தயம் குளிர்ச்சி தரக்கூடியது, முடிக்கு ஒரு பளபளப்பை கொடுக்கும். இது நெல்லிக்காய் வத்தல். இது நம்ம வீட்டில் நெல்லிக்காய் வாங்குகிறோம் இல்லையா, அப்போ ஒரு நெல்லிக்காயை ஒரு ஸ்லைஸ் பண்ணி அப்படியே காய வச்சோன்னா இந்த மாதிரி வந்துடும். இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். நெல்லிக்காயும் குளிர்ச்சி தரக்கூடியது. இது கரிசலாங்கண்ணி முடிக்கு கலரையும் முடிக்கு நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடியது. ஆவாரம்பூ எல்லாருக்குமே தெரியும். இது ஸ்கின்னுக்கே நல்லது. அதே மாதிரி ஸ்கேல்ப், முடியுடைய அந்த ஸ்கேல்ப்புக்கும் இது ரொம்ப நல்லது. இது மருதாணி. முன்னாடி காலத்துல எல்லாம் மருதாணி அரைச்சி இந்த மாதிரி தட்டி இதை எண்ணெயில் போட்டு வெயிலில் வச்சு காய வச்சு தலைக்கு தடவிக்குவாங்க. இப்போ நான் இதை கைக்கு வச்சது போக மீதியை நான் இந்த மாதிரி தட்டி காய வச்சுருக்கேன். அப்புறம் இது வெட்டிவேர். இது குளிர்ச்சி தரக்கூடியது. அதோடு இல்லாமல் இது இந்த எண்ணெய்க்கு வாசமும் கொடுக்கக்கூடியது. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து எப்படி எண்ணெய் செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஒரு பெரிய பாட்டில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பாட்டிலில் நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ஏற்காடு மாதிரி மலைகள் உள்ள இடங்களில் இல்லை சில இடங்கள்லாம் மூலிகைகளை போட்டு இதில் நீங்கள் எண்ணெய் ஊற்றி வச்சு தேய்ச்சிக்கங்கன்னு. இதை நம்ம இப்போ வீட்லேயே செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கரிசலாங்கண்ணி நம்ம இதை பவுட்ரு பண்ணி போட்டோன்னா அது என்ன ஆகும்னா, எண்ணெயோட ரொம்ப மிக்ஸ் ஆகி எண்ணெய் கலங்கலாக இருக்கும். இப்படி போடுறதுனால எண்ணெய் கலங்கலாகாது. அப்புறம் மருதாணி, இது ஒரு 4லேருந்து 5 அளவுக்கு போதும். அப்புறம் வெட்டிவேர், இது ஒரு கைப்பிடி அளவுக்கு. விற்கிறவங்கெல்லாம் ரொம்ப சின்ன இது உள்ள பாட்டிலில் போடுவாங்க. அது நமக்கு அவங்க விற்கிறதுக்காக அப்படி போடுவாங்க. நம்ம இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இருக்கும். அப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் நிழல் காய்ச்சலில் நான் காய வச்சது. எல்லாமே இப்படி கையில் ஒரு பிடிச்ச பிடி அளவு எடுத்து போட்டுக்கலாம். இது ஆவாரம்பூ. அப்புறம் ஒரு செம்பருத்தி பூ ஒரு 10 போட்டுக்கலாம். இது எண்ணெய்க்கு கலரும் கொடுக்கும். நல்லா அப்படியே அமுக்கி விட்டுறணும். அப்புறம் வெந்தயம் குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது. அப்புறம் நெல்லிக்காய் வத்தல். எல்லாம் இப்போ போட்டாச்சு. இது தேங்காய் எண்ணெய், அதாவது நம்ம பேராசூட், விவிடி அந்த மாதிரி எண்ணெய் இல்லை. இது நம்ம சமையலுக்குன்னு பேக்கெட்டில் வருது, அந்த மாதிரி வாங்கிக்கணும். ஏன்னா அதில் தான் எந்த இதுவும் கலந்துருக்காது. அதை வாங்கி கட் பண்ணி அப்படியே இதில் அப்படியே ஊற்றிடணும். இப்போ இந்த பாட்டில் ஃபுல்லும் அப்படியே ஊற்றிக்கலாம். இது 1 வாரம் ஊறினதும் இதை அப்படியே எடுத்து தலைக்கு தேய்ச்சிக்கலாம். இப்போ அந்த மூலிகைகள் எல்லாம் போட்டு ஊற வச்சோம் இல்லையா, ஆவாரம்பூ, வெந்தயம், கருவேப்பிலை, மருதாணி, இதெல்லாம் 3 நாள் கழித்து இந்த மாதிரி கலராக இப்படி வந்திருக்கு. இதை அப்படியே ஸ்பூனில் எடுத்து நம்ம தலைக்கு குளிக்கிறச்ச முன்னாடி கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுட்டு நம்ம எப்பவும் குளிக்கிற மாதிரி ஷாம்புவோ இல்லை சீயக்காயோ போட்டு குளிக்கலாம். இல்லை லைட்டாக கூட எடுத்து நம்ம டெய்லி தேங்காய் எண்ணெய் தேய்ப்போம் இல்லையா, அதே மாதிரி தேய்க்கலாம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருந்தது. இப்போ அந்த செம்பருத்தி மருதாணியோட கலரோட எல்லோவாக இருக்குது. இதை அப்படியே நல்லா தலைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.